மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சில நேரங்களில் தேவையில்லாத சில அலைச்சல்கள், சில மனக்கவலைகள், அதாவது மனசோட உற்சாகத்தை கெடுக்கக்கூடிய சமாச்சாரங்கள் என்னவோ அதெல்லாம் ஏற்படும். அதாவது பார்த்திங்கன்னா சில நாளைக்கு மூடு கொஞ்சம் டல்லாக இருக்கும், ஏன்னு நமக்கே தெரியாது. ஸோ அது போன்ற ஒரு தன்மையை தரக்கூடிய ஒரு தினமாக இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு தன்மையோடு இருக்கும் பொழுது நம்ம அதை மாற்றக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நல்ல ஒரு பூஜைகள், தெய்வ நம்பிக்கை, ஒரு 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 15 நிமிடம் அந்த நாமாக்களை சொல்வது, இதெல்லாம் செய்யும் பொழுது என்னென்னா மனம் உற்சாகம் அடையும், நம்முடைய மன தொய்வு என்பது மறையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனால் தெய்வ நம்பிக்கையால் அதை கடந்து நற்கதி பெற வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான தினமாகத்தான் அமையும். பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். சில நேரங்களில் நீங்கள் ஈடுபட்டிருக்க அந்த தொழிலில், அந்த சமாச்சாரங்களில் ஒரு ஞானோதயம் போல சில நல்ல விஷயங்கள்லாம் உங்கள் மனசில் தோன்றும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஒரு நல்ல ஒரு நிம்மதியான ஒரு போக்கை தரக்கூடிய, மன அமைதியை தரக்கூடிய ஒரு நல்ல தினமாக இது உங்களுக்கு அமையும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான தினம். பழைய நண்பர்களை வந்து பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், சில நேரங்களில் ஒரு நல்ல ஒரு ஒரு குட் தாட் ஃபார் த டேம்பாங்க, அது மாதிரி நல்ல ஒரு விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு நபரை பார்க்கறது, அவர் வந்து சொல்லக்கூடிய சில விஷயங்கள் வந்து மன அமைதியை தருவது, சந்தோஷத்தை தருவது, நம்முடைய கவலைகளை போக்குவது போன்ற ஒரு நன்மைகளை பெறக்கூடிய அளவில் இருக்கும். சில நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நல்ல தினம்னு கூட நீங்கள் நினைக்கலாம். கோவில் போன்ற விஷயங்கள்லாம் போயிட்டு வரும்பொழுது மனசில் நல்ல நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும், நல்ல நண்பர்களை சந்திக்கக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நினைப்பதற்கு மாறாக சில விஷயங்கள் நமக்கு வரும்பொழுது நமக்கு அது பிடிக்காது. ஆனால் நம்ம நினைக்கிறது சரியா தவறா என்பது வேறு விஷயம். இப்போ நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னா அந்த நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு வர்றது தான் நம்ம மனம் விரும்பும். அது போன்ற ஒரு தினமாக இது இருப்பதால் சில நேரங்களில் நமக்கு மனதுக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நம்ம வந்து தாக்கலாம். ஆனால் அதை நடுநிலையோடு எதிர்கொள்ள வேண்டிய ஒரு தினமாக இது அமைகிறது. அடுத்து மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினம், மனசில் உற்சாகத்தை தரக்கூடிய சந்தோஷமான தினமாக இது அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு உற்சாகமான தினம். சில புதிய எண்ணங்கள் உருவாகும். நம்ம செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் சில நல்ல மாற்றங்களை எதிர்நோக்கி சில புதுமைகளை புகுத்துவதற்காக ஒரு உற்சாகத்தோடு செயல்படக்கூடிய ஒரு தினமாக இது அமைகிறது. அதனால் மனசில் வந்து சந்தோஷம், உற்சாகம் இதெல்லாம் இருக்கும் பொழுது வெற்றி படிக்கட்டுகள் அப்படின்னு சொல்லிடலாம். அந்த அளவுக்கு வெற்றிகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு தினமாகத்தான் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம், ஆனால் உறுதியோடு நீங்கள் முயற்சி செய்யும்போது அற்புதமான பலன்களை எதிர்பார்க்கலாம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான தினம், தெய்வ அனுகூலம் மிக்க தினம், தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய தினமாக அமையும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நீங்கள் செய்கிற தொழிலில் நல்ல ஒரு சிறப்புகள், நல்ல ஒரு மாற்றங்கள், இல்லை நீங்கள் புதுசாக ஒரு கம்பெனி மாறணும் அப்படின்னு நினச்சதுக்காக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம்.
அப்போ நல்ல செய்திகள் அது சம்பந்தமாக சில பேரை பார்க்கறது பேசுறது. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தொழில் சம்பந்தப்பட்ட சில எடுக்கக்கூடிய முயற்சிகள் வந்து பலிதமாய் நல்ல ஒரு பலனை தரும். தொழில் சம்பந்தப்பட்டதில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக கான்ட்ராக்ட் அந்த மாதிரி வருவதற்கு நீங்கள் செஞ்ச அந்த முயற்சிகள் நல்ல பலனை தரும். அதனால் உற்சாகமான ஒரு தினம்னு சொல்லலாம். இல்லை இருக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல தனலாபம் வெற்றியும் ஏற்படும். பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் தாமதங்கள் சில நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்களில் ஏற்பட்டாலும் இறுதியான வெற்றி சிறப்பாகவே அமையும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறப்பான முன்னேற்றங்களில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கெல்லாம் கிடைக்கும். சந்தோஷமான வெற்றியை தரக்கூடிய தினமாக அமையும். அடுத்து சிம்ம ராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். தெய்வ அனுகூலம் என்பது சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கும். நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள், நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடுகள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தனலாபத்தை தரக்கூடிய தினம்னு கூட சொல்லலாம். சில நேரங்களில் வந்து சில பயணங்களை திட்டமிட்டு இருந்தால் அந்த பயணங்கள் சிறப்பாக அமைவதற்கான வழிமுறைகளை காண்பிக்கிற தினம். குறிப்பாக இந்த பில்கிரிமேஜ் சொல்லுவாங்க, அதாவது பல கோயில்களுக்கெல்லாம் போய் வருவது. இப்போது இங்கே இருக்கீங்கன்னா வடநாட்டில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வருது, அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணும்போது அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய நல்ல தினமாக இருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்பொழுது மக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நிறைய பொறுப்புகள் இருக்கும். அதனால் ரொம்ப கவனமாக செயல்பட்டு அதெல்லாம் சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டிய ஒரு தினமாக அமையும். பூர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு இனிமையான சூழல், சந்தோஷங்களுக்கு பஞ்சமே இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல தினமாக அமைகிறது. அடுத்து உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் மனசில் நல்ல ஒரு உற்சாகம், நல்ல உடல் ஆரோக்கியம் இதையெல்லாம் தரக்கூடிய நல்ல தினமாக அமையும். அடுத்து கன்னி ராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக இது தொடங்குகிறது. இதில் முக்கியமாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உடலில் காயம்படலாம். கொஞ்சம் நம்ம கவனக்குறைவாக இருப்பதால் வண்டி வாகனங்களை இயக்கும் பொழுது சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஏற்படலாம். கொஞ்சம் வயசானவங்க, உடம்பு முடியாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து சரியான உணவு பழக்க வழக்கங்கள் இல்லாமல் வயிற்றில் சில தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதனால் இந்த விஷயங்களில் கவனமாக இருந்தால் மற்றபடி உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இருக்காது. மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்கள் ஏற்படும். ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு மனக்குழப்பங்கள், இல்லை உடல் ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள், இதெல்லாம் ஒரு மாதிரி ஒரு கவலையை தரக்கூடிய வகையில் அமையலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பலன்களே ஏற்படும். மனசில் ஒரு நிம்மதியும் தன்னம்பிக்கையும் பெருகும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான தினம், நல்ல ஒரு தன வரவை குறிக்கக்கூடிய தினமாக அமைகிறது. நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினம். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறி ஒரு சந்தோஷமான ஒரு சூழல் நிலவும், மனதுக்கு இனிய நிகழ்வுகளை கொண்ட ஒரு தினமாக அமைகிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்ல பலன்களே ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படலாம். தெளிவான ஒரு சிந்தனை அவசியம். உடல் நலத்திலும் அக்கறை செலுத்த வேண்டும். விசாக நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். நிறைந்த சந்தோஷங்களை தரக்கூடிய, தன லாபத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்த விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிரச்சனைகளாக இருந்தவர்கள் நமக்கு சாதகமாக மாறுவார்கள். பல நாட்களாக நடக்காமல் இருக்கிற சில விஷயங்கள், அந்த தடைகள் நீங்கி நன்மைகள் ஏற்படும். உடம்புல வியாதியோடு இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல மருத்துவம் கிட்டி அந்த வியாதியிலேருந்து குணம் தெரிய ஆரம்பிக்கும். அதனால் மனதுக்கு தெம்பை அளிக்கக்கூடிய நல்ல தினம்.
இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல பலன்களே ஏற்படும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சோதனைகள் ஏற்பட்டு நீங்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு தினம், வெற்றி வாய்ப்புகள் என்பது ரொம்ப பிரகாசமாக அமையும். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையில் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் கொஞ்சம் அக்கறை செலுத்துவீர்கள். குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அவங்களால மனசில் ஒரு சந்தோஷமும் நிம்மதியும் வரும். குடும்பத்திற்காக நேரத்தை செலவிடக்கூடிய ஒரு தினமாக இருக்கும். சில நேரங்களில் குழந்தை பிறக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறதோ இல்லை குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு ஒரு விழா மாதிரி, அதாவது ஃபேமிலி ஃபங்க்ஷன் சொல்லலாம், அது மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக ஏற்படக்கூடிய ஒரு தினமாகவும், உங்களுடைய நெருங்கிய உற்றார் உறவினர்களை எல்லாம் சந்தித்து பேசக்கூடிய ஒரு நல்ல தினமாகவும் இது அமையும். மனதுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நிதானமாக செயல்பட வேண்டும். முடிந்த வரைக்கும் அந்த ஓய்வு என்பது அவசியம். அதே போல் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாக அமையும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல தினமாக இது அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்தவரையில் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில பொறுப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் சமாளிக்கக்கூடிய அந்த சிந்தனையில் நீங்கள் வசப்பட்டிருப்பீங்க. அதுக்கான சரியான திட்டங்களை வகுத்து அதை கையாளும் பொழுது அந்த பெரிய விஷயங்களையும் நல்லபடியாக கையாண்டு நல்ல பெயரை பெற முடியும். அதனால் உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அதிகமாக கவனத்தை நேரத்தையும் செலவிடக்கூடிய ஒரு தினமாக இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும்போது உத்திராட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சீரும் சிறப்பமாக நல்ல தினம்னு சொல்லலாம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் மனக்குழப்பங்கள் இருக்கும். நிறைய வேலை தொந்தரவுன்னு சொல்லலாமா இல்லை பலுன்னு சொல்லலாமா அது இருக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு சிறப்பான நல்ல தினமாகத்தான் இருக்கும். சிறு சிறு தடைகள் தோன்றி மறையும், இருந்தாலும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான தினமாக அமையும். குடும்பத்தில் உள்ள பிணக்குகள் அப்படிங்கிறது நீங்கிவிடும். குடும்பத்தாரோட கொஞ்சம் சந்தோஷமாக செலவு பண்ணக்கூடிய ஒரு தினம்னு சொல்லலாம். சிறு பிரயாணங்கள் ஏற்படலாம். பக்கத்தில் உள்ள ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு போயிட்டு வருவீங்க. ஒரு சந்தோஷமான ஒரு சூழல். சில நேரங்களில் நல்ல செய்திகள் உங்களுக்கு சேரும். அதனால் மனசில் உள்ள கவலைகளும் பாரங்களும் நீங்கக்கூடிய, மனம் ரொம்ப லேசாக இருக்கக்கூடிய, சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய நல்ல தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சிறு சிறு சோதனைகள் ஏற்பட்டாலும் ஓரளவு நல்ல தினமாக அமையும். சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில நேரங்களில் நமக்கு பிடிக்காத சில விஷயங்கள் நடக்கும். அதனால் மனசை அதிகமாக அலட்டிக்காமல் அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகும்போது ரொம்ப நல்ல தினமாகத்தான் இது அமையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிறப்பான தினம், நல்ல தன லாபத்தை தரக்கூடிய தினமாக இருக்கும். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உடல் உபாதைகள், உடம்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும். நமக்கு தொல்லை தந்து கொண்டிருந்த சில விஷயங்களில் மாற்றங்கள் தெரியும். அதனால் நமக்கு ஒரு பெரிய ஒரு ரிலீஃப் சொல்லலாம். இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் அப்பா அப்படின்னு நிம்மதி விடக்கூடிய ஒரு தினமாக கூட இது அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்க்கும் பொழுது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் நல்ல பலன்களே ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு தாமதங்களும் தடைகளும் ஏற்பட்டாலும் இறுதியில் நல்ல பலன்கள் ஏற்படும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல தினமாக இது அமையும். உங்களுடைய பேச்சு வன்மையும் சரி,
உங்களுக்கு வரக்கூடிய லாபங்களும் சரி ரொம்ப சிறப்பான முறையிலே அமையக்கூடிய தினமாக இது இருக்கிறது.